கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு கவிஞன் இருந்தான். 18 வயதில் அவன் 16 வயது பேரழகியை சந்தித்தான். அவள் இந்த பூமிக்கு வந்த ஒரு நிலா, நட்சத்திரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவள், பூக்களின் புத்திரி. அவளை பார்த்து அழகே கேள்வி கேட்டு அண்ணாந்து பார்க்கும் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சொன்னான், அடியே பெண்ணே, 18 வசந்தங்கள் 18 கோடைகள் நான் ஓடி வந்தது இதோ உன்னை காணும் இந்த நிமிடத்திற்காகத்தானா? அதே கேள்வியை நான் இங்கு திருப்பி சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். 70 ஆண்டு கோடைகள், 70 ஆண்டு வசந்தங்கள், 70 ஆண்டு வெகுமானங்கள், 70 ஆண்டு அவமானங்கள், 70 ஆண்டுகளின் தூக்கமில்லாத இரவு, எழுதி எழுதி தேய்ந்த விரல், பேசி பேசி தேய்ந்த குரல், இவைகளெல்லாம் இதோ மலேசிய திருநாட்டின் இந்த பெருந்தமிழ் விருது வருகிற இந்த நிமிடத்திற்காக தானா என்று என் மனது பொங்குகிறது. தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே, தூங்காத உங்கள் இரவுகளுக்கு என் வணக்கம். வலிகொண்ட உங்கள் உடம்புக்கு என் வாழ்த்து. நீங்கள் பெற்ற அவமானங்களுக்கெல்லாம் என் கவிதைகளின் வெகுமானங்கள். உங்களுடைய உழைப்பு, ஆர்வம், இந்த துடிப்பு, ஒரு தமிழ் கவிஞரை கொண்டாட வேண்டும் என்ற இந்த வேகம், அதோடு தமிழை கொண்டாட வேண்டும் என்ற தாகம், இவைகளுக்காக தமிழ் உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களே, இந்த விழாவுக்கு நீங்கள் தோன்றா துணையாக இருந்து, உங்கள் தம்பிக்கு துணை இருந்து, இந்த தம்பிக்கும் துணை இருந்து எங்களை பெருமைப்படுத்திய உங்கள் அன்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு இலக்கிய உலகம் உங்களை வாயார வாழ்த்தி கொண்டாடும். உங்கள் கவிதை பெருமக்களை எல்லாம் கொண்டாடும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். இதோ இந்த 2 பேர் இருக்கிறார்களே, டான்ஸ்ரீ, தத்தோஸ்ரீ, இந்த 2 பேரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. நான் பழகிய வரைக்கும் இவர்களை யாரும் ஆழங்காண முடியாது. இவர்கள் இருவரும் ஆற்றலில் கடல் போல் ஆழமானவர்கள், செய்திகளை சேகரிப்பதில் கடல் போல் விசாலமானவர்கள், ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதில் வானம் போல் உயர்ந்தவர்கள். இந்த 2 பேரும் சகோதரர்கள். இவர்களை யாரும் பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா தோழர்களே? விக்னேஸ்வரன் யார்? விநாயகர். சரவணன் யார்? முருகன். அண்ணன் தம்பிகள். இந்த அண்ணன் தம்பிகளை எப்படி பிரிக்க முடியும்? அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சண்டை வந்தது, ஞானப்பழம் யாருக்கு என்று. ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் முருகனுக்கும் சண்டை வந்தது. இங்கு ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் சரவணனுக்கும் சண்டை வரவே வராது. ஏனென்றால் இந்த ஞானப்பழத்துக்கு பெயர் மாயிக்கா. அது மக்களுக்கானது, தங்களுக்கானது அல்ல என்று இவர்கள் 2 பேருக்கும் தெரியும். இந்த மாயிக்கா என்ற ஞானப்பழத்தை காப்பாற்றி அதன் சத்தை, அதன் ஞானத்தை, அதன் பெருமையை, அதன் ஊட்டத்தை மக்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த 2 பெரும் சகோதரர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.